இன்றைக்கி உருளைக்கிழங்கு கேப்சிகம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு 1 கப்பு, கேப்சிகம் 1 கப், பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், வெங்காயம் 1 கப், தக்காளி 1 கப், மல்லித்தழை சிறிதளவு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன். மசாலா அரைப்பதுக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 1 ஸ்பூன், எள்ளு அரை ஸ்பூன், கசகசா அரை ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், தேங்காய் 1 கப்பு. எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றுறேன். மசாலா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை, எள்ளு, சோம்பு, தனியா, கசகசா எல்லாம் லைட்டாக வறுத்துக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். தேங்காய் சேர்த்திக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வதக்கணும்னா கொஞ்சம் ட்ரை ஆகிரும். ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். பட்டை, கிராம்பு போட்டுக்கிறேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், கருவேப்பிலை வணங்கட்டும். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கணும். உப்பு கொஞ்சம் சேர்த்துடுறேன். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. அடுத்ததான் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கணும். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்க்கணும். இந்த உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் வணங்கி வரட்டும். உருளைக்கிழங்கு 2 நிமிஷம் வணங்கிடுச்சு. இப்போ கேப்சிகம் சேர்த்துறேன்.
இது 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் போட்டுடலாம். இது 2 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வெந்துருச்சு. மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருந்தேன். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மூடி போட்டுடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோவாக வேகட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை போட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி புலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.